தசாவதாரம்ல என்ன சிக்னிஃபிகன்ஸ்னா 9 அவதாரங்களோட ஸ்டோரிஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நம்ம மித்தாலஜில வந்து எப்படி என்ன ஒரு அவதாரமா எடுத்து பெருமாள் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, விஷ்ணு என்னென்ன அவதாரம் பண்ணி பேசிக்கா அந்த தீமை கெட்டவர்கள் கிட்ட இருந்து உலகத்தை காப்பாத்துறதுக்காக எடுத்த ஃபார்ம்ஸ் தான். ஸோ அதுல அந்த 9 அவதாரங்களும் நடந்துருச்சு. கல்கி அவதாரம் தான் இன்னும் வரலன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இருக்கிற இப்போ அந்த ஒரு யுகம் இருக்குல்ல, நம்ம இருக்கிற அந்த கலியுகம்னு சொல்றாங்க. அந்த கலியுகத்துக்கு ஒரு ரொம்ப ஒரு பிக் ப்ராப்ளமோ ஒரு நெகட்டிவ் டீமனோ இல்ல எனி ஃபார்ம், அது எப்படின்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. இட்ஸ் பியாண்ட் அஸ். ஸோ அது வரைச்சேதான் கல்கி அவதாரம் வருவாரு. விஷ்ணு வந்து அந்த கல்கி அவதாரத்தை இனிமேதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல அது சிக்னிபிகன்ஸ். அந்த கல்கி அவதாரம் வந்து புதுசு, தட் இஸ் நாட் எட் பிகம் அன் அவதாரம்ங்கிறது ஒரு சிக்னிபிகன்ஸ்.